பொதுவா போகோ ஸ்மார்ட் போன்ஸ்ல எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும். ரெட்மி ஏற்கனவே லான்ச் பண்ண ஸ்மார்ட் போனை இவங்க திரும்ப இவங்களோட போன் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஆனா ரெட்மியை விட இன்னும் அஃபோர்டபுளான பிரைஸுக்கு அவங்களோட போன் மாதிரியே இன்னும் பெஸ்டான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரியே லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில போகோ இப்போ லான்ச் பண்ணிருக்கிறது போகோ M4. ஏற்கனவே அந்த ஒரு ரெட்மி போனோட ரீபிராண்ட் தான் அந்த ஸ்மார்ட் போன். ஏற்கனவே ரெட்மியை அதை ரீபிராண்ட் பண்ணி 2-3 போனா லான்ச் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த போகோ M4 எடுத்து வந்திருக்காங்க. ஆனா ஸ்பெசிபிகேஷன்ஸ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒர்த்தா தான் இருந்தது. சரி, இங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, உண்மையாவே இந்த போன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த போகோவோட M4 எந்த போனோட ரீபிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. நான் போகோ M4ஓட லீக்ஸ் கவர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எப்படியுமே டிசைன் பத்தி நமக்கு தெரியல, ஆனா அவங்க போன் எடுத்துட்டு வரும்போது அவங்களோட எம்பளத்தை பதிக்காம பேக்ல ஒரு பெரிய கேமரா மாடல் இல்லாம எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய கேமரா மாடலோட எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அப்படியே போனை வந்து சைட்ல மறைச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபிளாக்ஷிப்ல நம்ம OnePlus 10 அந்த சீரீஸை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீலே லைட்டாக மறைச்சு பார்த்தா அதையும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அதை கவர் பண்ணிட்டாங்க. OnePlus ஒரு கார்னரில் மட்டும் வச்சிருப்பாங்க, இவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸும் 2 கேமராஸ் தான், நல்ல பெரிய பெரிய கேமராஸாக பார்க்கறதுக்கு ஃப்ளாக்ஷிப் மாதிரி நல்ல லுக்குக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக சில கலர்ஸ் பிடிக்கல. மொத்தம் 3 கலர்ஸ் இங்கே அவைலபிள் பண்ணுறாங்க நமக்கு, சில்வர் அண்ட் கிரே ப்ளூ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த கிரே கலர் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு அந்த இது நல்லா ஆட்டா சூட் ஆச்சு. பின்னாடி போகோங்கிறவங்க பிராண்டிங் அந்த மாடுலேயே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பேக் டிசைன் இவ்வளவுதான். பேக் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நமக்கு கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.58 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய LCD பேனல் ஃபுல் ஹெச்டியா கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, டிஸ்பிளே வைஸ்ல பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, லீக்ஸ்ல கவர் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனா ஸ்பெசிபிகேஷன்ஸ் உண்மையாவே டிஸ்பிளே வகையில ஓகே தான். என்ன காரணம் ஓகே அப்படின்னு சொல்றேன்னா இங்க பிரைஸ் தான். பிரைஸை பத்தி கடைசியில் பார்ப்போம். ஆனா இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்டான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. AMOLED கொடுக்கல, இதுவும் கொடுக்கல. ஆனா இது ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான். 90 Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன்ல இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது டிஸ்பிளே எந்த அளவுக்கு இன்னுமே நல்லா கொடுக்கணுமோ அது அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்னு வரும்போது ஓரளவுக்கு பெட்டரா எதிர்பார்க்கக்கூடிய டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் இங்க கிடைக்குது. இந்த போனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 கிராம் வருது போனோட வெயிட். திக்னஸ் பார்த்தோம்னா 8.9 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது. அதுக்கு காரணம் பேட்டரி தான். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்க 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, மிட் ரேஞ்சில் ஒரு ஃபுல் பேட்டரியும் கொடுத்து அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ் வரைக்குமான சார்ஜர் கொடுக்குறது. நல்ல ஒரு கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரியா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார். அந்த ரெண்டாவது சென்சார் பத்தி தேவையில்லை, அதை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய சென்சார் 50 மெகாபிக்சல். பரவாயில்ல, இந்த மிட் ரேஞ்சில் 50 மெகாபிக்சல் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும். அதை பண்ணாம இந்த 50 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருந்தது ஒரு நல்ல விஷயமா பாக்குற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயே ஓகே. ஆனா ஃப்ரண்ட் செல்ஃபின்னு வரும்போது 8 மெகாபிக்சல் தான் வந்திருக்காங்க. ஏங்க அதான் மிட்ரேஞ்ச் கொண்டு வந்துட்டீங்க, ஒரு 13 மெகாபிக்சல் தாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை, 8 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல் திரும்ப எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டா 10,000 ரூபாய்க்கு 5 மெகாபிக்சலோ, இப்போ மிட்ரேஞ்சுக்கு 5,000 ரூபாய்க்குள்ள வரும்போது 8 மெகாபிக்சல். என்னஜி நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேமராஸ் இருக்குது. அதனால கேமராஸ்ல இங்க அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயங்கள் போகல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பர்ஃபார்மன்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா Dimensity-யோட 700 நீங்க பவர் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான சிப்செட். இந்த போன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். மற்ற எல்லாத்தையும் என்னதான் குறை சொன்னாலும் இந்த ப்ராசஸர் பத்தி குறை சொல்றதுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா Dimensity-யோட 700 மிட்ரேஞ்சுக்கு ஒரு ஆப்டான ப்ராசஸர். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்மையாவே ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை நான் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா மிட்ரேஞ்சில் கண்டிப்பா Dimensity-யோட 700 ஒரு ஒர்த்தான சிப்செட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் பெட்டரான ஒரு அப்கிரேட் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 12.5 ரன் ஆகுது. அந்த வகையிலுமே கூட கிராஃபிக்ஸ் ஆகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த போன் ஓகேவா தான் இருந்தது. கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான டிஸ்பிளேவும் இங்கே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால மிட்ரேஞ்சில் கேமர்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போதுல கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த போகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். வழக்கமாக அவங்க கேமிங் போனா தான் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த போகோ M4ம் கேமிங்ஸுக்கு எந்த விதத்துலையும் மொக்க பண்ணாது அப்படிங்கிறத தாராளமா நம்பலாம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா தான் இருந்தது. இங்க நமக்கு பெரிய இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்தது. பிரைசிங் அதையுமே நல்ல அஃபோர்டபுளா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டோம்னா 464 இங்க நமக்கு ஒரு 13,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்றாங்க. அதே நேரத்துல நமக்கு 6,128 ஒரு 15,500 வரைக்கும் பிரைஸ் பண்றாங்க. பிளிப்கார்ட்ல பேஜ் அவைலபிள் ஆயிடுச்சு, இன்னும் போன் வரல. நான் இந்த வீடியோ போடும்போது, ஆனால் இந்த வீடியோ போட்டு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா வந்து லான்ச் ஆயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ செக் பண்ணி பார்க்கணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோ எப்படி இருந்தது, நல்லா தான் பண்றோம், ஏதோ ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கொடுத்து ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவோம்.